ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி கேன்வாவில் இன்ட்ரோ பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெனஸ்டே நம்ம வீடியோ போடல, அது பதிலாக ஃப்ரைடே வீடியோ வரும். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட்டு கேன்வா வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே கிரியேட் டிசைன் கொடுத்து அதில் வந்து யூடியூப் இன்ட்ரோன்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா வெறும் இன்ட்ரோன்னு கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாங்காக ஒரு கேன்வஸ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி அதில் வந்து உங்களுக்கு சைடில் வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது டெம்ப்ளேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இது மாதிரி உங்களுக்கு கேட்டுச்சுன்னா நீங்கள் நோ தேங்க்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு கேமிங் இன்ட்ரோன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். வேறு மாதிரினா கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் க்ரௌண்ட் இருக்கிறது வந்து பே பண்ணி வாங்குறது. அதுக்கப்புறம் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மிச்சம் 3யும் வந்து வேறு ஃப்ரேம்ஸ், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ரேம் மட்டும் போதும். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு வேணும்னா அந்த சைடில் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இங்கே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டெலீட் பண்ணணுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மினிமைஸ் வேணால் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு டெலீட் பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லை, அந்த கேன்வஸ்க்கு வெளியே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த பட்டனை கிளிக் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக அந்த டெக்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி வெளியில் வச்சிட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புதுசாக டெக்ஸ்ட் வேணும்னா அங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஹெட்டிங் இல்லைனா புதுசாக நீங்கள் எதாவது எடுத்துக்கலாம். கீழே இங்கே க்ளோன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வரும். அதுக்கப்புறம் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இதை உள்ள சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெல்லோன்னு டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு கலரை மாற்றணுன்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் பண்ணால் ஃபுல்லாக இன்விசிபிளாக இருக்குது, அதனால நான் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட பேக்ரவுண்ட் கலரை உங்களுக்கு வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். அது மாற்றுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலருக்கு மாற்றுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம் நான் பண்ணுற மாதிரியே. அதுக்கப்புறம் ஹெல்லோ மட்டும் பார்த்து அதை ஸ்டே டியூன்லாம் போடணுன்றதுக்காக நான் இன்னொரு ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நீங்கள் கீழே ஆட் பேஜ் கொடுத்தா ஆட் ஆகிடும். இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருப்பி ஒரு ஹெட்டிங் கிளிக் பண்ணி இங்கே வந்து வீடியோ சூன் அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பேக்ரவுண்ட் மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம்னா நான் மாற்றலை. அப்புறம் இங்கே சப்ஹெட்டிங் கொடுத்து ஸ்டே டியூன்டுன்னு வச்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட். இதை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் பண்ணி ரீசைஸ் அண்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது ரொம்ப பிளாங்காக இருக்கிறதுனால நான் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன் வீடியோ சூனுக்கு. அதனால எலமெண்ட்ஸில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேன்வாவோட லோகோவை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன எலமெண்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே வந்து ரெக்கமெண்ட் ஆகணும்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் மேலே எலமெண்ட்ஸில். அதுக்கப்புறம் நம்ம லோகோவையும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென்சில் எடுத்துக்கிறேன். இங்கே இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டே டியூன்டுக்கு நான் வந்து இந்த மாதிரி
அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம்ஸில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபிலிமோட பேக்ரவுண்டை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அப்லோட்ஸில் போய் ஏதாவது ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏற்கனவே இருக்க ஃபோட்டோ கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் அந்த ஃப்ரேம்குள்ளே போய்டும். இது கேன்வாவில் இருக்க ஒரு ட்ரிக். இனிமேல் எல்லா கேன்வா வீடியோலையும் ஒரு ட்ரிக் வரும், கேன்வா ட்ரிக். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்ரவுண்டே இல்லாமல் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபோன் உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுட்டு பேக்ரவுண்ட் பிஎன்ஜின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் நிறைய வந்து ஃபேக்காக இருக்கும். வெளியில் பார்க்கும்போது ஒயிட்டாக இருக்கணும், உள்ளே பார்க்கும்போது ஸ்கொயராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இதுவும் ரியல் தான், இது ரியல். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபேக். இதெல்லாம் ஃபேக் தான். அதுக்கப்புறம் இது வந்து ரியல். இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போ நான் வந்து இதில் காப்பி பண்ணிக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து Ctrl+C நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டும் பண்ணலாம். இப்போ இது ஏன் ஒர்க் ஆகலைன்னு எனக்கும் தெரில. நீங்கள் இல்லைனா நீங்கள் இதை சேவ் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். திருப்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். இது ஏன் ஒர்க் ஆகலைன்னு எனக்கும் தெரியல. ஓகே, இப்போ நீங்கள் அப்லோட் மீடியா கொடுத்தே செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஒர்க் ஆகலை இது. இதுக்கப்புறம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் நீங்கள் டியூரேஷனை வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே 5 செகண்ட்ஸில் டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ டியூரேஷன் ஒரு நீங்கள் எல்லாத்துக்கும் தனி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டைமிங்கை வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து போர் அடிக்காமல் இருக்கும் இன்ட்ரோ. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. அதுக்கப்புறம் டைமிங்கை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா போர் அடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ எவ்வளோ லென்த் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ரேம்ஸ்லேயும் வந்து டைமிங்கை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணுறது வந்து பிபிடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பவர் பாயிண்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு மியூசிக் வேணும்னா இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆப்பில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோவா மியூசிக் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சிலதெல்லாம் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் மியூசிக். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும், இல்லைனா நீங்கள் ஷேர் லிங்க் டு வாட்ச் கொடுத்தீங்கன்னா லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் யாருக்காவது, அப்போ கூட பார்க்க முடியும். இல்லைனா நீங்கள் ட்ரைவில் கூட சேவ் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெனஸ்டே வந்து அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பபாய்.